ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பா ரவையில் நாட்டு சக்கரை சேர்த்து அமிர்தம் போல் கேசரி எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. பாதாம் முந்திரி ரெண்டையும் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது அரை கப்புக்கு நெய் எடுத்துருக்கேன். 1 கப் சம்பா ரவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நெய்யில் கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. 3 ஏலக்காய் சக்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்து விட்டுறலாம். கூடவே வறுத்து வச்ச முந்திரி பாதாமையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, அமிர்தம் போல் ஹெல்த்தியான கேசரி. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.